சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாங்கத்துக்கு எதிரா உள்ள ஒரு அமைச்சர் கூட சேர்ந்துக்கிட்டு, ராஜாங்கத்த எப்படியாவது பழி வாங்கணும். அவங்களுக்கு ஏதாவது அந்த கெட்டத நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. தமிழ் செல்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளப் வந்து நடக்கும். அந்த கிளப் வந்து சிறுமலை பக்கத்தில ஒரு கிராமத்தில நடக்கும். அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாங்கத்தோட ஃபேமிலில எல்லாருமே போயிருப்பாங்க. ராஜாங்கம், சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க போயிருப்பாங்க. ஸோ அந்த அமைச்சர் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, போஸ் கூட சேர்ந்துட்டு நெறைய அடையாளங்கள வச்சு, நீங்க அந்த வீட்ட சுத்தியே இருந்துக்கோங்க. ஸோ ஆள் இல்லாத நேரம் பார்த்து ராஜாங்கம் வெளிய வரும்போது அவன வந்து வெட்டி சீவிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் குடுக்குறாங்க. ஆனா சேதுபதி இருக்கப்ப மட்டும் நீங்க போயிறாதீங்க. சேதுபதி இருக்கும்போது ராஜாங்கத்த நம்மளால தொடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோசமா வந்து ஒரு பிளான் பண்றாங்க. இதுலேருந்து ராஜாங்கம் வந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே இவங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து நெறைய வண்டு வந்து கடிக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. அந்த ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மோசமான ஒரு வண்டு இனம் இருக்கு. அந்த வண்டு இனம் எப்ப வரும்னே தெரியாது. அது வந்தா எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுரும் அப்படிங்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வண்டு வந்து எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுருது. ஆனா, அந்த இடத்துல சேதுபதியும், தமிழ்ச்செல்வியும் இல்லாதனால எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சு, நெருப்பு வச்சு அந்த வண்டெல்லாம் வந்து ஓட வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்து எப்படி தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் வந்து சரி செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.